இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றம், பெரிய நல்ல ஒரு எண்ணத்தையோடு நம்மளுக்கு ஐயா ஆரம்பமே நல்லாக வெற்றியோடு தான் சாமி உங்களுக்கு பார்க்க போகுது. ஏன்னா சித்திரை 1ஆம் தேதி தான் சூரிய பகவான் உச்சம் அடைஞ்சு நேரடியாக துளாராசி பார்க்குறார். குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலேருந்து அவர் பாதகாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து மறைந்து 8ஆம் இடத்துக்கு சென்று நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். தன வரவு அதிகரிக்கப் போகிறது சுவாமி. ஐயா அவங்களுக்கு இப்போ பிரச்சனையே கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலையில் இழப்பு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். உடல் உபாதைகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, வீட்டில் இருக்கிறதா வானாமா, சந்நியாசம் வாங்கிடலாமா வேணாமா, இந்த சோபக்கிருது வருடம் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிடுச்சு. விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஐயா இந்த 14/4/2024 முதல் அன்று நடைபெறக்கூடிய குரோதி வருடம் ஆரம்பிக்குது. சித்திரை 1ஆம் தேதி நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையே. இந்த ஆண்டு என்ன செய்யும், நம்மளுக்கு பகவான் எவ்வாறு நம்மளுக்கு இந்த நவ கிரகங்கள் படி அளக்கும், இறைவன் ஏழுமலையான் எப்படி நம்மளுக்கு படி அளக்க போகிறார், நல்லதாக படி அளக்க போகிறாரையா. சோபக்கிருதம் நடந்தா மாதிரி இந்த வருடம் நடக்காது. இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றம், பெரிய நல்ல ஒரு எண்ணத்தையோடு நம்மளுக்கு ஐயா ஆரம்பமே நல்லாக வெற்றியோடு தான் சாமி உங்களுக்கு பார்க்க போகுது. ஏன்னா சித்திரை 1ஆம் தேதி தான் சூரிய பகவான் உச்சம் அடைஞ்சு நேரடியாக துளாராசி பார்க்குறார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜய ஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான். இதுவரை இல்லாமல் திருமண தடைபட்டு இருந்தாங்க பாருங்க. நிறைய பேர் துளாராசிக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் திடீர்னு பார்த்தா அந்த சித்திரை மாதமே நடந்து முடிஞ்சிடும். என்ன சாமி வருஷம் ஃபுல்லாக காத்து இருந்தாங்க சாமி, திடீர்னு பார்த்தா அந்த சித்திரை மாதம் திருமணம் நடந்தே முடிஞ்சு போச்சு. எப்படி நடந்தது நினைத்து திடீர் திருமண ஏற்பாடு, குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தருவார். இந்த ஆண்டு சுபிட்சம் தரக்கூடிய ஆண்டு. ஐயா ஓர் ஆண்டுகளை அவங்க ஒரு 5 வருஷமாகவே சரியில்லை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதிகப்படியாக சொல்லப்போனால் அவை எல்லாம் மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது. உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து அவர் பாதகாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து மறைந்து 8ஆம் இடத்துக்கு சென்று நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். தன வரவு அதிகரிக்கப் போகிறது சுவாமி. ஐயா அவங்களுக்கு இப்போ பிரச்சனையே கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலையில் இழப்பு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார். உடல் உபாதைகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, வீட்டில் இருக்கிறதா வானாமா, சந்நியாசம் வாங்கிடலாமா வேணாமா, இந்த சோபக்கிருது வருடம் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிடுச்சு. என்றைக்காவது நல்லது நடக்காதா, நம்மளுக்கு துன்பங்கள் தான் வருமா, வாழ்நாள் முழுவதும் நான் இப்படி தான் இருப்பேனா துளாராசிக்காரர் கேட்பாங்க. ஏன்னா அவங்க அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியது, அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியம் அந்த துளாராசிக்கு மட்டுமே உள்ளது சுவாமி. எல்லாரும் வேணும் சாமி, நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரையும் அரவணைச்சு செல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு துளாராசிக்கார் இருந்தாவே போதுமானது. அவங்க அனைவருக்கும் ஏற்று நடத்தி அவங்களுக்கு எல்லாருக்கும் பூர்வ புண்ணியம் மாதிரி, எல்லாருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மாதிரி. ஏன்னா 7ஆம் அதிபதி அல்லவா, வெற்றி உபஜய ஸ்தானாதிபதி அல்லவா. அவங்க அனைவரையும் எடுத்து வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியம் துளாராசிக்கு உரியது. எவருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள் அவர்கள். எண்ணத்தில் அவங்க தூய்மையானவங்க. அவங்கள மாரிலாம் தூய்மையான ஆள் தேன்னா கூட கிடைக்காது. எதிராளி அவங்களுக்கு துரோகம் செய்தால் கூட சரி ரைட்டு விடு, நல்லதே நடக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு செல்லக்கூடிய நபர் யாரான துளாராசிக்காரன். அவங்கள வச்சு பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நாம் ஒன்றா சம்பாரிச்சிக்கலாம், எவ்வளோ ஒன்றா சம்பாரிச்சிக்கலாம். துளாராசிக்கார் அந்த அந்த பற்றற்ற வாழ்க்கை என்றால் அவங்கள தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. நல்ல அமைப்பு, நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஓட்டம், எல்லாமே நல்ல அமைப்பு தான். இறுதி வரை அவங்களுடைய தன்னம்பிக்கை, தளராத தன்னம்பிக்கை. இனிமேல் வருகின்ற காலம் இந்த குரோதி வருடம் நன்மையை செய்யும் என்றால் நன்மையை செய்யும். மனதில் ஏற்பட்டது வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும்.
வேலையில் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றமாக கண்டிப்பாக முன்னேற்றம் அமைய தான் போகுது. தனவரவு இதுவரை இல்லாது இருந்து வந்த எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கிட்டும் இல்லை, எல்லா கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு கடனை வாங்கி சுத்தமாக அவசரப்பட்டு போய் பேங்க் லோன் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவருக்கு வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல மக்கள் செல்வம் பிறக்கின்ற பாக்கியம் சாமி, முக்கியமாக அதுதான் தேவை. இது வரைக்கும் நான் ட்வின்ஸ் எல்லாம் பிறக்க போகுதுங்க துளாராசிக்கு. ட்வின்ஸ் எல்லாம் இந்த வாட்டி குழந்தைகளில் வந்து ட்வின்ஸ் நிறைய பிறக்க போகுது. ஆண் மகவை விட பெண் மகவு அதிகமாக பிறக்கின்ற காலமாக அமையும். இந்த ஆண்டு ஆண் மகவை விட பெண் மகவு அதிகமாக பிறக்கின்ற காலம். திடீர் திருமண ஏற்பாடு, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்தில் இது வரைக்கும் வேலை இல்லை, வேலையிலேருந்து நான் டைவர்ட் ஆகி போயிட்டேன்பா, எந்த வேலையுமே எனக்கு செட் ஆகலைன்னா தனிப்பட்ட முறையில் சுய வேலை வாய்ப்பு என்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்த போகிறீங்க. மைண்ட் அளவில் இருந்து மட்டும்லாம் வெளிப்போதும். இனிமேல் போதுங்க, சும்மா நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேல் யாருக்காக வாழ தேவையில்லை, எனக்காக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு வளர போகிறீங்க பாரு, அதுவே சிறப்பாக இருக்க போகுது. அந்த காலம் இனிதே நடக்க போகுது சாமி. துளாராசிக்காரங்க இனிமேல் வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றிங்க. விடுங்க, பகவானுடைய பார்வை நல்ல இடத்துல அமர்ந்திருக்குதுங்க. விடுங்க, தூக்கி போடுங்க. சனி பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுது. அவரே பாக்கிய சனியாக மாறி நம்மளுக்கு செய்ய போகிறார். இது வரைக்கும் இருந்தவர் 5ஆம் இடம் என்பது லக்ஷ்மி கடாட்சமாக நம்மளுக்கு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு தான் சென்றிருக்காரு. எந்த துயரம் என்பது நம்மளுக்கு இனிமேல் கிடையாது. லக்ஷ்மி கடாட்சம் 4ஆம் இடத்துல இருந்திருந்தார், 5ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவரே ஏற்படுத்தி தரப்போகிறார் சுவாமி. எல்லா பாக்கியத்தையும் தரப்போகிறார் சுவாமி. இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது. பயப்படுற விஷயமே கிடையாது, தூக்கி போடுங்க. காதல் திருமணம் ஆகட்டும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும், பொன்பொருள் சேர்க்கை இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறேன் சாமின்றீங்க பாருங்க, அதெல்லாம் இனிமேல் வார்த்தையே கிடையாது. திடீர்னு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வருது. இந்த ஆண்டு நம்மளுக்கு தேவையானது ஒரு 25 வருஷத்துக்கு தேவையான அளவு நம்மளுக்கு அந்த வேலை வாய்ப்பை தேடி தந்துட்டு தான் போகிறார். இந்த ஆண்டு குரு பகவான் நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்கும், சனி பகவான் வேறு யாரும் 2 பேர் போது சாமி, எனக்கு தசாபுத்தி சரியில்லைனா கூட பரவாயில்லை. இந்த முறை நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நடந்துடுச்சு, குரு பெயர்ச்சியால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து வெளிவளர்ந்து வீடு கட்டாதவர் வீடு கட்டக்கூடிய பாக்கியம், வீட்டு அமைப்பே இல்லை எனக்கு வாடகை வீட்டிலே இருக்கிறேன்னா அவங்க குடியேறக்கூடிய பாக்கியம், மாற்று வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் யாரோ ஒருவர் தத்தெடுத்து நாம் வாழ்கின்ற காலங்களாக வரப்போகுது. இன்பங்கள் தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போது. நோய் நொடிகள் ரொம்ப நாளாக நம்ம கஷ்டப்பட்டுருக்கு சாமி. அந்த இடுப்பு கீழே பிரச்சனை, முதுகு வலி, தூங்க முடியல, கைகாலில் மூட்டு வலி, இதெல்லாம் தொந்தரவுலாம் அனுபவிச்சுட்ருக்கும் பாருங்கள். அதெல்லாம் விட்டு விலக போது. தன்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் போகிறோம். அதுக்கேற்ற மருந்து எடுத்துக்கொண்டு உணவு இனத்தில் அமைப்பை மாற்ற தான் போகிறோம். உணவுகளின் அமைப்பை மாற்றி பெரிய லெவலில் வரதான் போகிறோம் சாமி. இனிமேல் வாழ்க்கை பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்குதுன்னா இது அந்த ஆண்டு தான் குரோதி ஆண்டு. நீங்கள் எழுதி கூட வச்சுங்க. நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு, நம்மளுக்கு ஒரு மறுபிறவி என்று சொன்னால் இது குரோதி வருடம் தான். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைலாம் விலக போது. இறையின் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலம். மனசில் எதை பற்றி நினைக்க மாட்டேங்க, விடுங்க. ஒரே தொந்தரவு, வீட்டில் பிள்ளைகள் தொந்தரவு, வெளியில் போன ஆஃபீஸில் ஒரே ஒரு டார்ச்சர், நம்மளை வேலையை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாங்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிடுங்க. ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. நீங்கள் விடுங்க, என்னென்னா பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு தைரியமாக நிற்க போகிறீங்க பாரு. அதுதான் துளாராசிகார். இனிமேல் வருகின்ற காலங்கள் பெரிய வெற்றி, பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் கிடையாதுங்க. தன்னம்பிக்கை வளர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்மளுக்கு எப்போ வந்துடுச்சு அதெல்லாம். எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மேல் நெருங்காது. நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம். நோய் நொடியெல்லாம் விலக போகுதுங்க. ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. இதுவரை தூக்கம் இல்லாமல், இரவு நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கல்ல, நன்றாக உறங்க போகிறீங்க. இல்லறத்தில் ஈடுபட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. தூக்கம் என்பதே கிடையாது. படுத்தா தூக்கம் வரா சாமி. பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் தேடுறதே வேலையாகுது. இனிமேல் கிடையாது. தேவையில்லாத மருந்தெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். 6 மணிக்கு மேலே மருந்தெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம்.
இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வரதான் போகிறோம். ஆன்மீக பற்று தடை தோங்க போகுது. படுத்தனா தூக்கம் வந்துடும் சார். அப்படி போய் படுத்தா தூக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு உடல் மாறப்போகுது, உள்ளம் மாறப்போகுது, நல்லதை நினைக்க போகுது. புதிய புதிய தொழில்களில் ஈடுபட போகிறீங்க. மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செஞ்சிட்ருக்காங்களோட்டும், காவல்துறை சம்பந்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் துளாராசிகளாகட்டும், இந்த முறை நல்ல ஒரு ப்ரமோஷன், வெளியூர் பயணம், இடம் மாற்றம் எல்லாமே உண்டு சாமி. நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போகிறீங்க. திருமணம் ஆகாதவர் அனைவருக்கும் துளாராசிகாரங்களுக்கு திடீர்னு திருமண ஏற்பாடுகள் எடுத்து நடத்தும். நல்லது ஒரு முன்னேற்றத்தை காண தான் போகிறோம். நல்லதே நடக்க போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வழிபட நம் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே ஆண்டு நடக்கும். இந்த ஆண்டு குரோதி வருடம். நன்றி, வணக்கம்.